லாஸ்ட் எபிசோட்ல மினாட்டோ வந்து கான்ட்ராக்ட் சீலை யூஸ் பண்ணி நைன் டெய்ல ஸ்பிளிட் பண்ணியிருப்பான். நைன் டெய்ல் இப்போ வந்து அதோட ஓன் கண்ட்ரோலுக்கே வந்த உடனே அங்க இருக்க எல்லா பில்டிங்குமே இன்னும் மோசமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருக்காவோட அம்மாவுக்கு நல்லாவே காயம் அடைஞ்சிட்டாங்க. அவரோட அப்பாவும் அங்கதாங்க இருக்காரு. இருக்கா வந்து அவங்க அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கத அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா வந்து நீ எதுக்கு அந்த ஹைட் அவுட்ல இருந்து இங்க வந்த, உங்க அம்மாவை இங்க விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாருங்க. இருக்கா வந்து நான் உங்க ரெண்டு பேரையும் இங்க விட்டுட்டு ஓட மாட்டேன், அம்மாவை வந்து நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா வந்து நீ இன்னும் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. பேரண்ட்ஸோட முக்கியமான வேலையை அவங்களோட பசங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான். ஸோ அதனால நீ சீக்கிரம் ஷெல்டர் ஹவுஸ்க்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஹிருசனை காட்டுறாங்க. ஹிருசன் வந்து அங்க இருக்க ஷினோபிஸ் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஜூட்ஸுவை ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமனிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி மங்கி கிங்க வர வைக்கிறாரு. அந்த ஷினோபிஸ் எல்லாருமே போயிட்டு நைன் டெய்ல அட்டாக் பண்ண நைன் டெய்ல் வந்து அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண அவங்க எல்லாருமே செதறி விழுகிறாங்க. மங்கி கிங் வந்து அடமெண்டியமா டிரான்ஸ்ஃபர் ஆக தேர்ட் ஒர்க்காக வந்து அதை யூஸ் பண்ணி நைன் டெய்ல்ஸை வில்லேஜை விட்டு தூரமா தள்ளுறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா மாஸ்க் மேனையும் மினாட்டோவையும் காட்டுறாங்க. மாஸ்க் மேன் வந்து நீ இப்ப வேணா நைன் டெய்ல என்னை விட்டு பிரிச்சிருக்கலாம், ஃபியூச்சர்ல மறுபடியும் நான் அதை அடைவேன், அப்ப இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை காட்ட அந்த இடத்துல நைன் டெய்ல் கூட எல்லா ஷினோபிஸுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பல ஷினோபிஸ்க்கு பயங்கரமாவே அடிபட ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துல நம்ம இருக்காவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா எங்க ஷினோபிஸ் நிறைய பேரை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஷினோபி வந்து நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க, நைன் டெய்ல் பேட்டில் நீங்க கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷினோபி சொல்றாரு. அப்ப குரனாய் வந்து எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அங்க இருக்க ஷினோபி வந்து இது வந்து நேஷன்ஸுக்கு நடுவுல நடக்கிற சண்டை கிடையாது, அதனால நீங்க இதுல உயிரை விடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப குரனாய் வந்து எதுக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்கறா. அங்க பேசிட்டு இருக்க ஷினோபி வந்து நம்ம குரனாயோட அப்பா தான். நீ என்னோட பொண்ணு, நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஷினோபி, ஸோ எப்போ நீ சாவன்னு எனக்கு தெரியாது, பட் வில் ஆஃப் ஃபயரை உன்னோட பையனுக்கு நீ எப்படியாச்சும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அப்பாக்காக நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணு, நான் உன்னை நம்புறேன், நீ பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோ வந்து லீஃப் வில்லேஜுக்கு டெலிபோர்ட் ஆகிறான். அந்த இடத்துல நைன் டெய்ல் வந்து டைல் பீஸ் பாம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அட்டாக் பண்றதுக்காக. தேர்ட் ஒர்க்காக மற்ற ஷினோபிஸ் எல்லாருமே ரொம்பவே டயர்டா இருக்காங்க. மினாட்டோ உடனே அவனோட சுமனிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி நைன் டெய்ல் மேல டோட விழுக வைக்கிறான். அந்த இடத்துல மினாட்டோ வந்து மாஸ்க் மேன் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு குஷினா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண எனக்கு நிறைய சாக்கராவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டெய்ல வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். மினாட்டோ நைன் டெய்ல்ஸை குஷினா நருட்டோ இருந்தா அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவான். அவன் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி குஷினா நருட்டோவை கொஞ்சம் தூரமா தள்ளி வந்து எப்படியோ காப்பாத்திடுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம மினாட்டோவுக்கு நிறைய சாக்கரா ட்ரெயின் ஆகி அவன் ரொம்பவே டயர்ட் ஆயிடுவான். மினாட்டோ ரொம்ப டயர்டா இருக்கத்த பார்த்த குஷினா வந்து என்னால இப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சீலிங் செயின் ஜூட்ஸு யூஸ் பண்ணி நைன் டெய்ல லாக் பண்ணிடுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறான். குஷினா வந்து நான் உன்னை எழுப்பிட்டேனா என்ன மன்னிச்சிரு நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாவோட சேர்த்து இந்த நைன் டெய்ல் சாவியை நான் சேர்த்து முடிவு பண்றேன், இதனால எல்லாரோட பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், என்கிட்ட இருக்க கடைசி சக்கராவை நான் இதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷினா சொல்றா. குஷினா வந்து மினாட்டோவை பார்த்து இது வரைக்கும் நீ பண்ண எல்லா விஷயத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்றா. மினாட்டோ வந்து உன்னால் தான் நான் இப்போ ஒகாகேவா இருக்கேன், உன்னால் தான் நான் இப்போ நருட்டோவோட அப்பாவும் இருக்கேன், ஆனா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போதே குஷினா வந்து இந்த மாதிரி என்ன பார்க்காத, ரொம்ப சோகமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ என்ன லவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றா. மினாட்டோ ரொம்பவே எமோஷனல் ஆகி அவன் கண்ணுல இருந்து தண்ணி வருதுங்க. அப்ப மினாட்டோ வந்து நீ நைன் டெய்ல உனக்குள்ள எடுத்துக்க வேணாம், நீ வந்து உன்னோட சாக்கராவை நாருட்டோக்குள்ள சீல் பண்ற, அவனை நீ மீட் பண்ணலாம் ஒரு டைமுக்கு அப்புறம், நைன் டெய்ல வந்து எனக்குள்ள நான் சீல் பண்ணி நைன் டெய்ல நான் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மினாட்டோ வந்து நான் ஒரு ஜின்சுரிக்கி கிடையாது, ஆனாலும் நான் ரீப்பர் ட்ரெட் சீலை யூஸ் பண்ணி நைன் டெய்ல சீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஜூட்ஸு யூஸ் பண்ணா ஜூட்ஸு கேஸ்டர் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மினாட்டோ வந்து என்னால பாதி நைன் டெய்ல்ஸை தான் ரீப்பர் ட்ரெட் சீலை யூஸ் பண்ணி எனக்குள்ள சீல் பண்ண முடியும், ஏன்னா நைன் டெய்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, டைல் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ற காரணமா நம்ம மிச்ச டைல் பீஸ்ட்டை வந்து அப்படியே மினாட்டோ வந்து ஜிராயா சொன்ன ப்ராஃபஸி செயல் விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பாதி நைன் டெய்ல நான் நருட்டோக்குள்ள சீல் பண்ணலாம் இருக்கேன், நீ ஜிராயா சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கியா, நம்ம பையன் ஒரு சேவியரா வருவான் அப்படின்னு நான் நம்புறேன், நான் வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த மாஸ் மேன் வந்து ஃபியூச்சர்ல ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணுவான், அது எனக்கு கண்டிப்பா தெரியும், அவனை தடுத்து நிப்பாட்ட போறது நம்மளோட பையனா இருக்கும்.
இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நருட்டோவை கீழே வச்சுட்டு மினாட்டோவை வந்து ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நம்புவோம், ஏன்னா இவன் நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மினாட்டோ வந்து பாதி 90ல எனக்குள்ள சீல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நருட்டோக்குள்ள உன்னையுமே நான் சேர்த்து சீல் பண்றேன். அவன் 90ல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனை நீ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப குஷினா வந்து அவன் நம்மளோட பையன், இவ்வளோ சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்த கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. குஷினா வந்து எதுக்கு ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ற, எப்படியே நருட்டோ வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கம்மியான டைம்ல தான் என்னால அவனை பார்க்க முடியும், அதுக்காக நீ சாவணும்னு அவசியம் இல்லை மினாட்டோ அப்படின்னு சொல்றா. அப்ப குஷினா வந்து எனக்கு நருட்டோ கூடயே இருந்து நருட்டோ வளரத்தை பார்த்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும், டைல் பீஸ்டோட பேலன்ஸுக்கும் வில்லேஜோட நல்லதுக்கும் எதுக்கு நருட்டோ அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஷினா கேட்குறா. நம்மளோட ஹோம்லேண்ட் இதுதான், இதை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஷினோபி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். அப்போ மினாட்டோ வந்து நான் உயிரோடு இருந்தாலுமே உனக்கு சப்ஸ்டியூஷனாக நான் இருக்க முடியாது, உனக்கு நருட்டோவை பார்க்க ரொம்பவே கம்மியான டைம் இருந்தாலும் ஒரு அம்மாவா நீ சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை என்னாலலாம் பண்ண முடியாது, அதுதான் அம்மாவோட வேலையே, நான் இதை மொத்தமாக உனக்காக மட்டும் பண்ணலை நருட்டோக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். மினாட்டோ வந்து நருட்டோவை தூக்கிட்டு உனக்காக சாவறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதுதான் ஒரு அப்பாவோட முக்கியமான கடமையே அப்படின்னு சொல்கிறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரிசன் 2 ஷினோபி வந்திருக்காங்க. அவங்க வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. பட் குஷினாவோட சீலிங் ஜுட்ஸு மூலயமா அவங்களால உள்ளே வர முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினாட்டோ வந்து ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ணி பாதி 90ல அவனுக்குள்ள சீல் பண்ணிக்கிறான். மினாட்டோ உடனே 8 சைன் சீல் மூலயமா நருட்டோக்குள்ள மிச்ச 90ல சீல் பண்ண அதுக்கான ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்கான். 90லுக்கு அந்த குழந்தைக்குள்ள நம்மளை மறுபடியும் சீல் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 90ல வந்து அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ண வருதுங்க. நடுவில் நம்ம குஷினா மினாட்டோ 2 பேருமே ஜம்ப் பண்ணி நம்ம நருட்டோ உயிரை காப்பாற்றி அவங்க 2 பேருமே ரொம்பவே சாவர நிலைமைக்கு போயிட்டாங்க. உடனே மினாட்டோ வந்து சுமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி ஒரு டோடு கிட்ட அந்த 8 சைன்ஸோட ஃபார்முலாவை அந்த டோடு கிட்ட கொடுத்து மாஸ்டர் ஜிராயா கிட்ட நீ இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேரியருக்கு வெளியில நின்றுட்டு இருக்க தேர்ட் ஒக்காகேக்கு அப்பதான் புரியுது மினாட்டோ வந்து அவனோட பையனையே ஜின்சுரிக்கே ஆக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. குஷினா என்னோட டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், நான் 8 சைன்ஸ் சீல ஆரம்பிக்கிறேன், என்னோட கொஞ்சம் சாக்கராவையும் நான் நருட்டோக்குள்ள போட போறேன், நீ எதனா கடைசியா சொல்லணும்னா அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குஷினா கிட்ட சொல்றான். குஷினா வந்து எப்பயும் பிக்கியா ஒரே ஃபுட்டையே சாப்பிடாத, நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்து நல்லா ஸ்ட்ராங்கா இரு, தினைக்கும் குழி, தினைக்கும் லேட்டா தூங்காத, நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட நம்பிக்கையான சில ஃப்ரெண்ட்ஸையாச்சும் உருவாக்கிக்கோ, அகாடமியில சேர்ந்துட்டக்கு அப்புறம் நிஞ்சிட்சுவா ஹார்ட் ட்ரைனிங் பண்ணி எல்லா விஷயத்தையுமே கத்துக்கோ, இந்த ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாருக்குமே வீக்னஸும் இருக்கும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ப்ராபகேஷன் ஆஃப் ஷினோபி, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், யார்கிட்ட இருந்தும் கடன் கொடுக்கறதோ அதிகமாக வச்சுக்காத, உன்னோட மிஷின்ஸ்ல வர எல்லா காசையுமே சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு வை, உன்னோட 20 வயசு ஆகிற வரைக்கும் நீ சாக்கையெல்லாம் எடுக்கவே கூடாது, சாக்கே அதிகமாக குடிக்கிறது உடல் நலத்துக்கே ரொம்பவே கேடாயிரும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னன்னா, பசங்க நேச்சராகவே பொண்ணுங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நார்மல் தான், பட் ரொம்ப கெட்ட பொண்ணுங்க பின்னாடி போயிடாத, என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே கான்ஃபிடென்ஸாக இரு, உன்னோட ட்ரீம்ஸை நீ கோல்ஸை எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ஸ் உனக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ வந்து 8 சைன் சீலை யூஸ் பண்ணி 9 நம்ம நருட்டோக்குள்ள சீல் பண்ணிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துல குஷினா வந்து உன்னை 9 டெயில் விசிலாக மாற்றினதுக்கு என்ன மன்னிச்சிரு நருட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே உனக்கு அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்ததுக்கு, உன் கூட உயிரோடு இல்லாமல் இருந்ததுக்கு, உனக்கு அன்புனா என்னன்னு காட்டாமல் இருந்ததுக்கு எல்லாத்தையுமே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நருட்டோ வந்து நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டில் நான் ஒரு ஜின்சுரிக்கின்றதுனால நான் பட்ட கஷ்டங்களை நினச்சி எப்பயுமே நான் உங்களை குறை சொன்னதே கிடையாது, உண்மைதான் நீங்களும் அப்பாவும் என் கூட இல்லை, அதனால பேரண்ட்ஸோட லவ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் என் கூட இல்லை, ஆனால் இப்போ எனக்கு புரியுது நீங்களும் அப்பாவும் சேர்ந்து எனக்காக உங்களோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, 9 டெயிலோட சேர்ந்து உங்களோட லவ்வுமே எனக்குள்ளே இருக்கு, அது என்ன ரொம்பவே சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்கிறான் நருட்டோ. இதெல்லாம் கேட்ட குஷினாக்கு ரொம்பவே எமோஷன் ஆக அப்படியே நருட்டோ கிட்ட போறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுறாங்க. அப்படியே நருட்டோவை ஹக் பண்ணிட்டு என்ன அம்மாவா கன்சிடர் பண்ணதுக்கு, மினாட்டோவா அப்பான்னு கூப்பிட்டதுக்கு
நீ எங்களுக்கு பிறந்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த இடத்த விட்டு ஃபேட் ஆகி போறாங்க. நருட்டோ அவனோட அம்மாவை பார்த்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கின எல்லா விஷயத்தையும் நினைச்சு ரொம்பவே எமோஷன் ஆகி அவன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்றான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.